உள்ள வந்து இல்ல. அதுதான் நீ அங்கே இல்லைங்க. ஆமாங்க அதுக்குல அன்பார்ந்த 2026க்கான இப்ப 2025ஆம் ஆண்டு 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 2025ல 26க்கானதை வந்து கொடுத்திருக்கோம். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல பூரா சிறந்த மாடு, சிறந்த காளை, மறைமுகத்தன்மை இல்லாம வெளிப்படை தன்மையாக நடத்த வேண்டும். இந்த மறைமுகத்தன்மைக்குள்ள இந்த நோட்டுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு, பல மறைமுகமும் இருக்கு. இதை வெளியே சொல்ல போனா மிகப்பெரிய ஒரு அரசியலும் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டு 2026ஆம் ஆண்டு எல்லா ஜல்லிக்கட்டுலையும் அகண்ட திரையில் எந்த மாடு எவ்வளவு நேரம் விளையாண்டுருக்கு, எத்தனை வீரர்கள், எத்தனை காளைகளை பிடிச்சிருக்காங்கன்ற அந்த பட்டியலை வெளியிட வேண்டும். தொடர்ச்சியா கத்திக்கிட்டே இருக்கும். ஒன்னல்ல ரெண்டல்ல. இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது ஒரு கிரிக்கெட்டுக்கு இருக்கு, ஒரு ஃபுட்பாலுக்கு இருக்கு, ஒரு கபடிக்கு இருக்கு, இத்தனை ஒரு ஸ்கோர் போர்டு எத்தனை விளையாட்டுல வைக்கும் பொழுது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அடக்குமுறை? ஏன்னா விழா கமிட்டிக்கும் இங்க சக்சஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டீமுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த கனெக்டுக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு வளர்க்கக்கூடிய காளை உரிமையாளர்களுடைய டையப் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அகற்றிட்டு இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு 2026ஆம் ஆண்டு வெளிப்படை தன்மையாக இந்த அகண்ட திரையில் வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா உலக நாடு, உலக தமிழர்கள் புறம் பாக்குறாங்க லைவ். அந்த லைவ் சேனல்ல எந்த மாடு எவ்வளவு நேரம் விளையாண்டுருக்குன்றது மக்கள் புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க, அறிஞ்சுக்கிடுவாங்க. எத்தனை வீரர்கள் வந்து எனக்கு 2 மாடு கம்மியா எழுதிட்டீங்க, என் மாடை வந்து நல்ல மாடுக்கு சிறந்த பிரைஸ் கொடுக்கல, ஒரு வீரனுக்கு 2 மாடை வந்து கம்மியா எழுதிட்டீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும். அதாவது ஒரே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும், ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு அசோசியேஷனுக்கு மட்டுமே இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சருமே ஓட்டு போட்டாலும் போராட்டி எங்களுடைய தமிழகத்துக்கு அமைச்சர், எங்க மதுரையினுடைய அமைச்சர், இது நன்றாக தெரிய வேண்டாம். அமைச்சர் அவர்களே, மாவட்ட ஆட்சியாளர்களே, நீங்க ஒரு நடுநிலை ஒரு ஆட்சி தலைவர், நீங்க ஒரு சங்கத்துக்கு மட்டும் மாவட்ட ஆட்சி தலைவரா இல்ல ஒட்டுமொத்த சங்கத்துக்கான ஆட்சி தலைவரா, மதுரை மாவட்ட ஆட்சி தலைவரா? அமைச்சர் வந்து ஒரு சங்கத்துக்கு மட்டும் பாருங்க. எல்லா ஜல்லிக்கட்டுலயுமே இந்த கிட்டத்தட்ட இந்த 4.25 வருஷம் போராடி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால பல இடத்துல போராடி செத்து விழுந்துக்கு இருக்கோம். போராடி செத்து விழுந்துக்கு இருக்கோம். ஆனா எதுவுமே இல்ல. நாங்கள் வந்து களத்துல உட்காரணும். ஒரு ஜல்லிக்கட்டுல மட்டும் டோக்கன் கொடுத்தா மட்டும் ஒரு சங்கத்துக்கு மட்டும் கொடுக்கறது. மித்தவங்க வாய் இல்லையா? ஒரு ஆளுக்கு சோறு போட்டு ஒரு ஆளுக்கு மண்ணலி போட்ட கதை. இதுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு பாடம் சூட்ட வேண்டிய வரும். காலங்களை ஒரே பக்கம் காத்தடிச்சிடாது, மறுபக்கம் காத்தடிக்கும். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை நாள் அடக்குமுறை? 2026ஆம் ஆண்டு அதே மாதிரிதான். மருத்துவ கேரவனுக்கு அறுவை சிகிச்சை வண்டியில கொண்டு வரணும். காயம்பட்ட குத்துப்பட்டவனுக்கு பூரா மதுரை அரசு மருத்துவ கொண்டு வர்றது. உயிரிழந்தவனுக்கு பூரா அரசாங்கம் கேட்காம 10 லட்சம் ரூபாய் கேட்காம சும்மா விடுவோமா? இது உங்களுடைய அசால்ட்டு காரணம். அலங்காநல்லூர் பார்லிமெண்ட்ல அறுவை சிகிச்சைகள் வண்டியில கொண்டு வந்து மருத்துவ கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும். எங்களை உயிரை பாதுகாத்தா எதுக்கு உங்கள்கிட்ட வந்து நாங்க பணம் கேட்க வரோம்? உங்கள்கிட்ட அரசாங்கம் கேட்க வரோம். மருத்துவத்தை உயர்த்த வேண்டும். ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு கபடி வீரர், ஒரு ஜல்லிக்கட்டு வீரனுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சருமே உத்தரவு போட்டீங்க. அமைச்சர் நல்ல உத்தரவு போட்டாரு. அதிகாரிகள் என்ன உத்தரவு எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க? அதிகாரிகள் சரியில்லை. தரையில உட்கார வச்சிருக்காங்க. ஹாக்கி போட்டி விளையாட்டு வந்து விளையாட வந்தாங்கல்ல, அவங்கள சேர்ல அரங்கத்துல உட்கார வச்சுட்டு விளையாடக்கூடிய வீரன் பூரா தரையில உட்கார்ந்துருக்கான், ஏதோ சிறை கைதி போல. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒவ்வொரு வீரனுக்கும், ஒவ்வொரு காலை உரிமையாளர்களுக்கும் ஒவ்வொரு உரிமையை கேட்கறதுக்கு இந்த முடக்கத்தம்பி ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கான்.
சிரிச்சதை கூட சிந்திக்கிற இத மூலம் பாத்துக்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த எங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டுடைய நலச்சங்கத்தினுடைய இலக்கை ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய இலக்கை இந்த பாரம்பரியம் கலாச்சாரத்தை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இந்த டோக்கன் அரசியல், இந்த மாடு பிடிக்கிறவனுக்கு டோக்கனு, இந்த மாடு வளர்க்குறவனுக்கு டோக்கன் கொடுத்து அரசியல் பண்ணி அவங்கள நான் அடிமையாக வச்சுக்கிற விரும்பல. இந்த கூட்டம்லாம் பூரா போயிருச்சு. இப்ப போராடி முடிச்சு பூராவரும் போயிட்டாங்க. மனுவை கொடுத்துட்டு இருக்கிறவங்களை வச்சு பேசிக்கிருக்கேன். எங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த இடத்துல எங்க உரிமைக்காண்டி போராடக்கூடிய கூட்டம் 10 நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு 10 நாள் ஓடுறது கிடையாது. டோக்கனே கொடுக்காம பல வருஷம் எங்களுடைய நின்று கடைசி வரை உயிர் போற வரைய ஏன்னா கூட நிக்கிறவன் அந்த இலக்கல்ல ஒவ்வொரு சங்கம்லாம் டோக்கன் அரசியல், மாடு பிடிக்கிறவன் டோக்கனு, காலை உரிமையாளர் டோக்கனு, சில பேருடைய அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வெளியே சொல்ல போனா வெக்க கடா இருக்கு. நாங்களாம் ஒவ்வொரு உரிமைக்கும் பட்டியலிட்டு சொல்றேன். ஒன்னல்ல ரெண்டல்ல, ஒரு பொதுவான ஒரு பொது வழியில் விவாதிக்க தயாரா இருக்கேன். நான் மட்டும் இல்ல, எத்தனையோ கூட இருந்த கள போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு போராட்டம் இல்ல, பல கட்ட போராட்டம் ஒவ்வொரு உரிமைக்கும் போராடி இருக்கேன். தம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு இளம் ஜல்லிக்கட்டு வர்ணியாளர், ஆக சிறந்த ஒரு வர்ணியாளர், மதுரை மண்ணை சேர்ந்தவன், இளம் வர்ணியாளர். எப்படி நத்தம் சரவணையா இருக்காரு, புதுக்கோட்டை செங்குட்டுவன் இருக்காரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூத்த வர்ணியாளர் பக்கத்துல இவங்களா இருக்க வேண்டிய இடத்துல இளம் வர்ணியாளர்களுக்கு தம்பி பொதுமு நாகராஜ் ஆகச்சிறந்த அவ்வளவு ஒரு நல்ல மாடுபிடி வீரர், ஒரு காளை உரிமை, 2 பேரும் மாடுபிடி வீரர், ஒரு காளை உரிமையாளர். இவங்களாம் ஒரு வர்ணியாளராக இருந்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு அவனியாபுரம் மதுரையில நடக்கக்கூடிய எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியாளர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நீங்க மனுவை கொடுத்திருக்கோம். பல கோரிக்கையை வச்சு மனு கொடுத்திருக்கோம். 2026 நடந்தே ஆகணும். இல்ல பல போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடி மேல அடி அடிச்சு அம்மியும் நகலுன்ற மாதிரி பல போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நன்றி வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் முடக்காத்தான் மணி. நன்றி வணக்கம்.